ஹலோ கைஸ், நம்ம சேனலில் வழக்கமாக எக்ஸல் டுட்டோரியல்ஸ் தான் நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஆனால் இன்னையிலேருந்து நான் ஹெச்டிஎம்எல் பற்றியும் போடலான்னு இருக்கேன். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஹெச்டிஎம்எல்னால் என்ன அண்ட் அதனோட பேசிக்கான 2-3 டேக்ஸ் தான் பார்க்க போகிறோம். என் அப்கமிங் வீடியோஸில் ஹெச்டிஎம்எலோட மற்ற டுட்டோரியல்ஸும் நான் போடுவேன். பேரலாக நான் எக்ஸல் டுட்டோரியல்ஸும் கண்டினியூ பண்ணிகிட்டே இருப்பேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஹெச்டிஎம்எல்னால் என்ன அப்படின்னா, ஹைப்பர் டெக்ஸ்ட் மார்க்அப் லாங்குவேஜ். இது உங்களில் பல பேருக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ நம்ம ஹெச்டிஎம்எல் மெயினாக எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, ஒரு வெப்சைட் டெவலப் பண்ணணும் அப்படின்னா நம்மளுக்கு ஹெச்டிஎம்எல் இல்லாமல் அது பண்ண முடியாது. ஸோ நம்ம ஹெச்டிஎம்எல் வச்சு தான் வெப்சைட்டில் இருக்க கண்டென்ட்ஸ் எல்லாம் கொடுக்க முடியும். இப்போது நம்ம வெப்சைட்டில் ஏதாவது ஹெட்டிங் கொடுக்கணும், இல்லை ஃபோட்டோஸ் இன்சர்ட் பண்ணணும், இல்லை டேபிள்ஸ் போடணும், இல்லை எனி கைண்ட் ஆஃப் கண்டென்ட் நம்ம ஹெச்டிஎம்எல் வச்சு தான் கொடுக்க முடியும். ஸோ இப்போது ஹெச்டிஎம்எலோட ஸ்டார்டிங் நீங்கள் எதில் போடலாம் அப்படின்னா, நோட்பேடில் போடலாம், இல்லைனா நோட்பேட் ++ல் போடலாம். ஸோ நோட்பேட் ++க்கும் நோட்பேடுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ நான் நோட்பேட் ++ வச்சுருக்கேன். இங்கே நான் இப்போ ஏதாவது டைப் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க, இங்கே ஆட்டோமேட்டிக்காக இங்கே ரெட் கலரில் காமிக்கும். அதாவது நம்ம டைப் பண்ணது இன்னும் சேவ் ஆகலை அப்படின்னு சொல்லி காமிக்கும். ஒன்ஸ் நம்ம சேவ் பண்ணோம் அப்படின்னா அந்த ரெட் கலர் போய் ப்ளூ கலரில் வந்துடும். ஸோ இதுக்காக நம்ம சேவ் பண்ணுறதை பற்றி இப்போ பேசுகிறோம் அப்படின்னா, நீங்கள் எந்த ஒரு கோடுமே டைப் பண்ணாலும் அதை சேவ் பண்ணிங்கன்னா தான் உங்களால் எக்ஸிக்யூட் பண்ணி பார்க்க முடியும். ஸோ இந்த 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 மெயினான அட்வான்டேஜ் நோட்பேட் ++ல் இருக்குது. ப்ளஸ் உங்களுக்கு இந்த மாதிரி நம்பர்ஸ்லாம் காமிக்கும். இங்கே பார்த்தீங்களா, ஃபஸ்ட் லைனில் இருக்கீங்க, செகண்ட் லைன், தேர்ட் லைன் சொல்லி நம்ம நம்பர் காமிக்கும். ஸோ அதை விட இது கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஸோ நீங்கள் நோட்பேட் யூஸ் பண்ணாலும் பரவாயில்ல, பட் இது நான் சஜஸ்ட் பண்ணுறேன், யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நம்ம கோடிங்கெல்லாம் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம இந்த ஃபைலை ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணி சேவ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் எப்போவுமே எந்த ஒர்க் பண்ணாலும் பெஸ்ட்டு ப்ராக்டிஸ் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு புதுசாக ஃபோல்டர் க்ரியேட் பண்ணி அதில் உங்களோட ஃபைல்ஸு, நீங்கள் அந்த ஃபைலுக்கு யூஸ் பண்ண போகிற இமேஜஸ் எல்லாமே சேவ் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு ஃப்யூச்சரில் எங்காவது லிங்க் பண்ணணுன்னாலோ இல்லை அவுட்புட் எக்ஸிக்யூட் பண்ணும்போது உங்களுக்கு ப்ராப்ளம் வராமல் இருக்கும், ப்ளஸ் ஈஸியாகவும் இருக்கும். ஸோ ஃபஸ்ட் நம்ம டெஸ்க்டாப்பில் நான் இப்போ ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணுறேன். ஸோ டெஸ்க்டாப்பில் ஒரு நியூ ஃபோல்டர் ஹெச்டிஎம்எல் நான் இப்போ க்ரியேட் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட்டு அதில் போய் என்னோடய நோட்பேடை சேவ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபைல் சேவ் ஆஸ் கொடுத்துக்கோங்க, டெஸ்க்டாப்பில் சேவ் பண்ணிக்கோங்க. இங்கே நான் ஜஸ்ட்டு நியூ ப்ராஜெக்ட்னு கொடுத்துக்கிறேன். கொடுத்துட்டு அப்படியே சேவ் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அவுட்புட்டே வராது. இது ஹெச்டிஎம்எல் ஃபைலுங்கிறங்காட்டி நீங்கள் கரெக்டாக எக்ஸ்டென்ஷன் கொடுக்கணும். ஸோ உங்களோட ஃபைல் நேம் ப்ளஸ் நீங்கள் உங்கள் எக்ஸ்டென்ஷனை ஆட் பண்ணணும். ஸோ அது எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நியூ ப்ராஜெக்ட் .html கொடுத்துக்கோங்க. எகெயின் சேவ் ஆஸ் டைப்பில் ஹைப்பர் டெக்ஸ்ட் மார்க்அப் லாங்குவேஜ்னு இருக்கும், அது கிளிக் பண்ணி இப்படி சேவ் பண்ணிக்கோங்க. சேவ் பண்ண உடனே உங்களோட டெஸ்க்டாப் போய் பாருங்கள், உங்களோட ஃபோல்டர் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட ஃபைல் இப்படி க்ரோம் ப்ரௌசரில் காமிக்கும். எகெயின் டைப்பும் க்ரோம் HTMLனு காமிக்கும். ஸோ இந்த மாதிரி வந்துருச்சுனாலே நீங்கள் கரெக்டான எக்ஸ்டென்ஷனில் சேவ் பண்ணியிருக்கீங்கன்னு அர்த்தம். நெக்ஸ்ட்டு ஸோ நம்ம எனி HTML ஃபைலாக இருந்தால் எனி HTML ஃபைலாக இருந்தாலும் நம்ம ஃபஸ்ட்டு என்ன டைப் பண்ணணும் அப்படின்னா, பிகினிங் ஆஃப் த டாக்குமெண்ட்டில் டாக் டைப் HTMLனு கொடுத்துடணும். ஸோ அது எப்படி போடுவீங்கன்னா, அஃபாஸ்ட்ரோஃபி டாக் டைப் ஒரு ஸ்பேஸ் கொடுத்து HTML கொடுத்து மறுபடியும் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இது கொடுத்தீங்கன்னா தான் நம்மளோட ப்ரௌசருக்கு நம்ம கிளியராக இன்ஃபார்ம் பண்ண முடியும், நம்மளோட கோடிங் HTML தான் ரன் ஆகுது அப்படி சொல்லிட்டு. அடுத்தது இது இல்லாட்டியும் உங்களுக்கு ரன் ஆகும், பட் இது நீங்கள் போட்டு எப்போவுமே யூஸ் பண்ணி பழகிக்கோங்க, அதுதான் பெஸ்ட்டு. அடுத்தது நம்மளோட HTML கோடு ஸ்டார்ட் அண்ட் எண்ட்ஸ் வித் HTML. ஸோ HTMLனு போட்டுக்கோங்க. எப்போவுமே நீங்கள் ஒரு டேக் ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னா உடனே அதை க்ளோஸ் பண்ணியும் பார்த்துக்கோங்க. ஸோ க்ளோஸ் பண்ணுறதுக்கு /HTML. நம்ம ஃபர்தராக கொடுக்க போகிற எல்லா கோடிங்குமே இந்த HTMLக்குள்ளே தான் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம ஹெட்டர் டேக் கொடுக்குறோம். எகெயின் ஹெட் ஓப்பன் பண்ண உடனே ஹெட் டேக்கை க்ளோஸ் பண்ணிடுங்க. நம்மளோட டைட்டில் டேக் எப்போவுமே ஹெட் டேக்குள்ளே தான் இருக்கணும்.
நெக்ஸ்ட்டு ஹெட்டுக்குள்ளே டைட்டில் கொடுக்குறோம். நம்ம டைட்டிலுக்கு ஏதாவது ஒரு பேர் வச்சுக்கலாம். நான் சும்மா சாம்பிள்னு கொடுக்குறேன். எகெயின் நம்ம டைட்டில் டேக்கையும் இப்படி க்ளோஸ் பண்ணிடுறோம். அப்புறம் ஹெட்டுக்கு அப்புறம் நம்ம பாடி டேக் கொடுக்குறோம். நெக்ஸ்ட்டு பாடி டேக்கை க்ளோஸ் பண்ணிடுறோம். இதுதான் வந்து பேசிக்கான சின்டாக்ஸு. எல்லாம் கொடுத்துட்டு இப்போ நீங்கள் அவுட்புட் ரன் பண்ணிங்கன்னா வராது. ஏன் அப்படின்னா நீங்கள் எது டைப் பண்ணிங்கனாலும் மறக்காமல் சேவ் பண்ணிவிட்டு ரன் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு எல்லா அப்டேட்டுமே எக்ஸிக்யூட் ஆகும். ஸோ இப்போ நம்ம Ctrl+S கொடுத்து சேவ் பண்ணிடலாம். சேவ் பண்ணிவிட்டு இப்போ நம்மளோட ஃபைல் ரன் பண்ணோம் அப்படின்னா இங்கே மேலே நம்மளுக்கு சாம்பிள் அப்படின்னு வந்திருக்கும். ஸோ இந்த சாம்பிளுங்கிறது என்ன அப்படின்னா நம்ம டைட்டிலில் நேம் கொடுத்தோம்ல அந்த நேம் தான் இங்கே டிஸ்பிளே ஆகிருக்கு. இப்போது நான் இந்த சாம்பிளை மாற்றி வேறு நேம் கொடுக்குறேன். வெப்சைட்னு கொடுக்குறேன். கொடுத்துட்டு இப்போ சேவ் பண்ணிவிட்டு மறுபடியும் இங்கே போய் நான் ரிஃப்ரெஷ் பண்ணி பார்க்குறேன். இங்கே வந்து வெப்சைட்னு அப்டேட் ஆகிடுச்சு. அடுத்தது வெப்சைட் வந்து கீழே நம்மளுக்கு கண்டென்ட்ஸ் வரணும் அப்படின்னா அது எல்லாமே நம்ம பாடி டேக்குள்ளே கொடுத்தா தான் வரும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சும்மா பாடிக்குள்ளே ஹெலோ கொடுக்கலாம். ஹெலோ கொடுத்து சேவ் பண்ணிவிட்டு இங்கே போய் பார்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ஹெலோ அப்படிங்கிறது வந்திருக்கும். ஸோ நம்ம அடுத்தடுத்து நீ வரப்போகிறது எல்லாமே இந்த பாடி டேக்குள்ளே தான் ஆட் பண்ண போகிறோம். ஸோ அதெல்லாம் நம்ம அடுத்த டுட்டோரியலில் பார்க்கலாம். இந்த இன்ட்ரடக்ஷன் டுட்டோரியல் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் மறக்காமல் இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள் அண்ட் எங்களோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். That's all. Thank you for watching.